பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இன்னைக்கு புத்தகத்தினுடைய 3வது சாப்டர்ல என்ன எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதி 1, 2 நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது புரியும். இந்த புத்தகம் எழுதுனதற்கான ஒரே நோக்கம் என்னன்னா, பின்னானவைகளை, நமக்கு துக்கம் கொடுக்கக்கூடியவைகளை, அவமானம் கொடுக்கக்கூடியவைகளை, நம்மளை வளர விடாமல் தடுக்கக்கூடிய சிந்தனைகளை, நம்மளை நெகட்டிவா மாத்திக்கிட்டு இருக்கிற எண்ணங்களை நம்மளால மறக்க முடியும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். மெமரி மேனேஜ்மெண்ட், பிளஸ்ஸிங் ஆஃப் ஃபர்கெட்டிங். அதுல 3வது சாப்டர்ல பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்துல பவுல் எழுதுறாரு, சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. நம்ம 2வது சாப்டர்ல நம்ம பார்த்திருந்தோம், கர்த்தர் நான் உங்கள் பாவத்தை நினையாதிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நினையாதிருக்கிறேன் அப்படின்னா, நான் எதை நினைக்கணும் எதை நினைக்க கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தீர்க்கமான முடிவுல இருக்கிறேன். நான் அதை மேனேஜ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஏசாயா 54:4 நீங்கள் உங்களுடைய வெட்கத்தை மறந்து அப்படின்னு சொல்லி வருது. இங்க இவர் சொல்றாரு, நான் மறந்து, பின்னானவைகளை நான் மறந்து, எனக்கு பின்னாடி இருக்கிற காரியங்கள், நடந்து முடிந்த, நன்மை தராத, ஏமாற்றம் அளிக்கிற பின்னானவைகள், நடந்து முடிந்த காரியங்கள், அதை நான் மறக்கிறேன். அவர் மறக்கிறாரு அப்படின்னா அவருக்கு மறக்கிறதுக்கு எபிலிட்டி இருக்கிறது, அதுக்கான திறனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அவர் மறந்து பின்னானவைகளை மறக்க முடிகிறதுனால பவுலால அவ்வளவு பெரிய ஊழியம், அவ்வளவு பெரிய விஷயங்களை ஏமாற்றத்துக்கு நடுவுல, துக்கத்துக்கு நடுவுல, போராட்டத்துக்கு நடுவுல, பெர்சிக்யூஷனுக்கு நடுவுல பவுலால செய்ய முடிந்தது அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, முன்னானவைகளை நான் நாடி போய்கிட்டு இருக்கிறேன், பின்னானவைகளை நான் மறக்கிறதுக்கான எபிலிட்டி இருக்கு. இந்த புத்தகத்தினுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, உங்களுக்கு என்ன சொல்ல இந்த புத்தகம் வருதுன்னா, உங்களை துக்கப்படுத்துகிற, உங்களோடு போராடுகிற, உங்களை பின்னோக்கி இழுக்கிற எந்த ஒரு கசப்பான ஞாபகத்தையும் மறக்க செய்ய கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுத்திருக்கிறார். இதுதான் ஒரே நோக்கம். இது நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு சாப்டர்லையும் ஒவ்வொரு விதமா நம்ம எழுதிக்கிட்டே வர்றோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்க, தொடர்ந்து இதை குறித்து தெரிந்துக்கோங்க. யாராவது போராட்டத்துல இருந்தாங்கன்னா அவர்களிடத்துல சொல்லுங்க, உங்களால மறக்க முடியும். God bless you.